அப்புறமே என்ன மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டாலே இந்த சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி 2-3 நாளைக்கு ஜாலி தான். இந்த மாவு இருந்துட்டாலே கொஞ்சம் வந்து டின்னர் வேலை ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியான நேரம் இவனுங்களை தூங்க வச்சுட்டு நம்ம ஒரு 2:30-3 மணி போல் டின்னர் வேலையை ஆரம்பித்தா முடிக்கிறதுக்கு 7 மணி ஆகி போயிடுது. கோழி கொக்கரக்கோன்னு கூவிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து தம்பி கொஞ்ச நேரம் ஈவினிங் தூங்கிட்டு இருந்துச்சு, மழை வேறு வந்துட்டு இருந்துச்சா, அப்படியே ரிலாக்ஸாக பொறுமையாக ஒரு கப் காஃபி வச்சு நான் மழையை ரசிச்சுட்டே குடிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. இவன் பிறந்ததுலேருந்தே அந்த காஃபி குடிக்கிறதுக்குள்ளே நாக்கு பொத்து போனாலும் பரவாயில்ல வேக வேகமாக குடிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து மடியில் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி தான் கொஞ்சம் பொறுமையாக நான் ரிலாக்ஸாக வந்து டின்னர் வேலையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டின்னருக்கு வந்து இட்லி சுட்டு சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி இட்லி செய்யவே மாட்டேன். அது என்னமோ இந்த இட்லி சட்டியை கழுவுறதுல வந்து ஒரு சோம்பேறித்தனம். 2 பேர்த்துக்கு வந்து ஊட்டி முடிச்சுட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சு அதுக்குள்ளே 2 பேரும் வந்து உட்காந்துட்டானுங்க. அம்மா நான் க்ளீன் பண்ணுறேன் டே நீங்கள் பண்ண உதவியே எனக்கு போதுண்டா, எனக்கு நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன்.